அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்லைன்ல நேர்மையான வழியில எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆன்லைன்ல நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதில சிறந்த 5 வழிகள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய 2 விஷயம் இருக்கு. அதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்கம்க்கும், பேசிவ் இன்கம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு பார்ப்போம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா, நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு அதுக்கேத்த சம்பளம் கிடைக்கும். அதுதான் ஆக்டிவ் இன்கம். அப்போ நீங்க வேலை செய்யலன்னா அதுக்கான காசு உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வேலை செஞ்சா தான் கிடைக்கும். நீங்க 1 மணி நேரத்துக்கு ரூ. 30னா 5 மணி நேரம் வேலை பார்த்தா ரூ. 150 உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேலை செய்யலன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது. அப்படிதான் இருக்குமே தவிர, பேசிவ் இன்கம்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவை வேலை செஞ்சுட்டாலே போதும். அந்த வேலை உங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதுக்கான ஊதியத்த தந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க YouTubeல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கு எப்போலாம் வியூஸ் வந்துக்கிட்டு இருக்கோ அப்போலாம் உங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காசு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு புக்கு நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த புக்கோட ஒவ்வொரு எடிஷன் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு காப்பி ரைட்ஸுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதான் பேசிவ் இன்கம் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு தடவை உங்களோட உழைப்பை போட்டாலே போதும், அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இதான் பேசிவ் இன்கம். ஸோ யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே பேசிவ் இன்கமில் தான் வரும். ஸோ ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழித்து நிறைய ஒர்க் பண்ணதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதாவது உங்களோட நேரத்தை நீங்கள் ஒதுக்குறதுக்கு தயாராக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகலாம். அதனால் உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 6 மாதமாவது நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களோட டைம் ஒதுக்கி. ஸோ ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது. இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்களும் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் போக போக பிக்கப் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வேலைக்கே போக தேவையில்ல. வீட்டிலேருந்தே நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க அது என்னென்ன வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம். அதாவது ஒரு கம்பெனிக்கிட்ட கீழே வேலை செய்யாமல், நீங்கள் ஃப்ரீலான்சராக தனியாக ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு இவ்வளோ மணி நேரத்துக்கு இவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்களே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க. ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. அதில் ஒரு ஃபேமஸான வெப்சைட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு அப்வொர்க்குங்கிற சைட் ரொம்ப ஃபேமஸ். இதில் உங்களோட ஜாப் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதாவது ஃப்ரீலான்சிங் நம்ம என்னென்ன பண்ணலாம் பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிந்தால் நீங்கள் அதில் எடிட்டிங் பண்ணி கொடுக்கலாம். அல்லது உங்களுக்கு டேட்டா என்ட்ரி தெரிஞ்சாலும் என்ன வேலை உங்களுக்கு சிஸ்டம் வைஸாக பண்ண முடியுமோ அந்த வேலை எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீலான்சராக பண்ணலாம். டேட்டா என்ட்ரி, எக்ஸல் எடிட்டிங், MS வேர்டு, ஃபோட்டோஷாப்பு, யூடியூப் ஆன்லைன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீலான்ஸில் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே இதுலேயே ரைட்டிங், டிசைன். இப்போ டிசைனுங்கிறத கிளிக் பண்ணால் டிசைனில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ டாப் ரேட்டட் காமிச்சிருக்காங்க நமக்கு. இவங்கெல்லாம் வெப் டிசைன் பண்ணுறவங்க, அதாவது கிராஃபிக் டிசைனர்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி இது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு $33, இவருக்கு $50. பார்த்தீங்கனாலே தெரியும். 1 மணி நேரத்துக்கு $50னா நம்ம நாட்டு காசுக்கு $3500. ஸோ நீங்களும் இதில் எக்ஸ்பர்ட் லெவல் போயிட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு உங்களாலேயும் $3500 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்க நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்கை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த வீடியோவில் நான் டுட்டோரியல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டுட்டோரியல் உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. அப்வொர்க் மாதிரியே ஃபீவர், ஃப்ரீலான்சர் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. இந்த மாதிரி சைட்லாம் நான் அடுத்து வர வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க 2வது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் அவங்களோட பொருளை டைரெக்டாக மக்கள் ஆர்டர் பண்ணுவாங்க, அதை டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு விளம்பரதாரர் மாதிரியே செயல்படலாம். அதாவது நீங்கள் ஒரு பிளாக்கு, ஒரு வெப்சைட்டு அல்லது யூடியூப்பில் சேனல் வச்சுருந்தீங்கனாலோ அல்லது ஒரு ஆப் வச்சுருந்தீங்கனாலோ, அவங்க வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை உங்களோட பிளாகில் அல்லது வெப்சைட்டில் போடணும். அதை கிளிக் பண்ணி யாராவது பொருள் வாங்கினாங்கன்னா அதில் ஒரு 10% இல்லைன்னா 15% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிளாக் ஈஸியாக க்ரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கார்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். கூகுளில் போய் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும், இந்த லிங்க் தான் வரும். அது உள்ளே கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அதில் உள்ளே கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அமேசான் அசோசியேட்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் அதில் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் இதில் லாகின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கான கோடு உங்களுக்கு கொடுப்பாங்க.
அதை காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்டில் போட்டிங்கன்னா அதை யாராவது கிளிக் பண்ணால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னென்ன பொருள் வாங்குறாங்களோ அப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எத்தனை பொருள் வாங்குறாங்களோ அதுக்கான கமிஷன் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ் நிறையா பேர் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வச்சுருக்காங்க. நீங்களும் அவங்களோட பார்ட்னராக ஜாயின் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் மாதம் நிறையா சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம ஆன்லைனில் நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கான 3வது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி அதில் ஆட்சன்ஸ் எனபிள் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு பிளாக் தான். இதில் வந்து நான் ஒரு 6-5 போஸ்ட் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், 34 வியூஸ், 56 வியூஸ், ஒரு வியூஸ் 22 வியூஸ், இந்த மாதிரிலாம் வியூஸ் வந்திருக்கு. இப்போ ஏர்னிங் அந்த இதை கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் அப் எனக்கு வந்து எனபிள் ஆயிடுச்சு. சைன் அப் ஃபார் ஆட்சன்ஸ். நான் வந்து ஆட்சன்ஸுக்கு வந்து சைன் அப் பண்ணலாம். அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு எனக்கு அப்ரூவ் கொடுப்பாங்க. அப்படி அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா என்னோடய பிளாக்லேயே வந்து ஆட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய பிளாக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இதான் என்னோடய பிளாக். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி அதில் உங்களோட போஸ்டிங் உங்களுக்கு என்ன எழுத தெரியுமோ, உங்களுக்கு என்ன ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கீங்களோ அதை பற்றி நீங்களே போடலாம். முன்னாடி வந்து தமிழுக்கு வந்து ஆட்சன்ஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தமிழுக்கும் ஆட்சன்ஸ் எனபிள் பண்ணாங்க. நீங்கள் தமிழ்லேயே போஸ்ட் போட்டாலே போதும். நீங்கள் ரெகுலராக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தனாலே உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிரும். அதுலேருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் ஏற்கனவே டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஒரு பிளாக்லேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு வரிசையாக சீரிஸ் போட போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி ஆட்சன்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அதில் இருக்க லிங்க் எடுத்து உங்களோட பிளாக்கில் போட்டும் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம 4வது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வழி தான் யூடியூப். ஸோ யூடியூப்பில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 மணி நேரம் வாட்ச் டைமும் வந்தது அப்படின்னா உங்களோட சேனலை நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க என்னோடய சேனலில் போய் பார்ப்போம். நான் வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிளாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் நான் எனபிள் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. குறைஞ்சது 6 மாதமாக ஆகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தொடர்ந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் கெயின் ஆகும், வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வியூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகலை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. எலிஜிபிளை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ரூவ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் வீடியோஸ்லேயும் வந்து ஆட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் யூடியூப் மூலமாக. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டில் நல்ல அனுபவம் இருக்கோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்கள் கையில் ஒரு மொபைல் இருந்தாலே போதும், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டில் நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட சேனலும் நல்ல நிலைமைக்கு வரும். ஸோ நீங்கள் அதில் ஆட்சன்ஸ் எனபிள் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டர்ஸ்டாக். அதாவது உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ டிசைனர், ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அல்லது வந்து நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், உங்கள் கையில் ஒரு கேமரா இருக்கலாம். அதை ஆன்லைனில் விற்று நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் லீடிங்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டர்ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சட்டர்ஸ்டாக்கில் போனாலே தெரியும், செல் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் சைன்அப் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட், இமெயில் ஐடி இல்லைனா ஃபேஸ்புக் ஐடி ஏதாவது கொடுத்து நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். அதில் செல் கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ்லாம் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிடலாம். அதை எத்தனை டைம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு டைம் டவுன்லோட் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கமிஷனாக கொடுத்துருவாங்க. ஒரு 60% 70% வந்து உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவாங்க. 30% வந்து அவங்களோட கமிஷனை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து ஒவ்வொரு தடவை இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு $5 நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் ஒரு $3 இல்லை $4 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க $1 எடுத்துக்கிடுவாங்க. அது மாதிரி இன்னொரு தடவை $5 யார் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து $4 வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் உங்களோட ஃபோட்டோ யாராவது டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட டிசைன், ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன 5 டாப்பிக்லையும் தனித்தனியாக வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.